ஓரவிழி பார்வை தீபங்களை ஏற்றி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் கைஸ். அதுவும் இன்சார்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் போகிறது முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க கைஸ். ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்சார்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ள வந்துடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பிளாங்க் சூஸ் பண்ணிடுங்க கைஸ். பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸ் உள்ள வந்து இந்த 3 ரேஷியோ கொடுத்தா மாதிரி ஒரு கேன்வாஸ் இருக்கும். அந்த கேன்வாஸை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ நீங்கள் வந்து 4 ஃபோட்டோ வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ தேவையோ அத்தனை ஃபோட்டோலாம் ஆட் பண்ண முடியாது கைஸ். நீங்களும் 4 ஃபோட்டோவே ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷன் ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கிராப் ஆப்ஷனுக்குள்ளே வந்து 4:3 ஒரு ரேஷியோ இருக்கும் கைஸ். அந்த 4:3 செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி நான் ஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அதாவது இந்த ரேஷியோக்குள்ளே வர மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் தெரியணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் கைஸ். அப்படி இல்லைனா அந்த பார்டர் கட் பண்ணது தெரியக்கூடாதுன்னா மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக அந்த எரேஸ் பண்ண மாதிரி தெரியும் கைஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த பார்டர் கட் பண்ணது தெரியணும்னா நீங்கள் அப்படியே கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் திரும்ப பிப் ஆப்ஷனில் வந்துடுங்க. பிப் ஆப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் ஃபோட்டோவை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஆஸ் யூஷுவல் கிராப் ஆப்ஷன் தான். கிராப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 4:3 ரேஷியோ தான் கைஸ். கிராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் தெரியாத மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த ஃபோட்டோக்கு கீழே கொண்டு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க கைஸ். மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே வந்து அந்த செகண்ட் உள்ள மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 2 வாரில் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பாக்ஸ் லைட்டாக மட்டும் மூவ் பண்ணுங்கள் கைஸ். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த எரேஸ் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாக அந்த ஃபோட்டோ கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள 2 ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து 2 ஃபோட்டோ மட்டும் தான் கைஸ் காமிச்சிருப்பேன். ஃபோட்டோ வந்து நீங்கள் 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம இன்சார்ட் காப்புக்குள்ளே வந்துருங்க. வந்து ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்துடுங்க கைஸ். நீங்கள் வந்து அதாவது நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். திரும்ப வந்து உள்ளே வந்து ஒரு கட் பண்ணி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல கைஸ். அந்த இமேஜ் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கட் பண்ணுற ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அதுக்கு முன்னாடி ஃப்ரேமுக்குள்ளே அதாவது கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் 9:16 ரேஷியோ கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட் அவுட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கட் அவுட் கொடுத்தீங்கன்னா போதும். பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் கைஸ். இதை நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பிப்புலே போய்ட்டு கட் அவுட் கொடுத்தோம்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் கைஸ். அதாவது ஒரு சில இடத்துல எரேஸ் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக தான் கைஸ் நான் வந்து ஃபோட்டோ செக்ஷனில் வந்து எரேஸ் பண்ணி அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்காக தான் கைஸ். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்சார்ட்டை ஓப்பன் பண்ணி நியூ வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸ் உள்ள வந்து 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. ரேஷியோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா டியூரேஷன் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டியூரேஷன் செட் பண்ணிங்க. நான் வந்து 12.5 செகண்ட் வச்சுருக்கேன். இது எதுக்காக நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ரொட்டேட் பண்ணி டாப்பை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி கீழே உள்ள ஃபோட்டோ தெரியுற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் கைஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். எதுக்காக அந்த 12.5 செகண்ட் நான் டியூரேஷன் ஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 25 செகண்ட் நம்ம நார்மலாக எடிட் பண்ணுற மாதிரி 25 செகண்ட் வந்து ஃபிட் பண்ணோம்னா அந்த மூவிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். அதுக்காக தான் நான் 12.5 செகண்ட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிப்பேன் கைஸ். அது உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து நான் கொடுக்குற ஃபில்டர் அப்படியே கொடுங்க கைஸ். அட்ஜஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டும் அதே மாதிரி தான் கைஸ். நெக்ஸ்ட் விக்னெட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. நான் கொடுத்த அந்த எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து அதாவது மூவிங் வந்து நம்மளுக்கு நார்மலாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் பிப் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நம்ம கட் அவுட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே உள்ள அந்த பாக்ஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எரேஸ் பண்ண மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதை கொண்டு வந்து கரெக்டாக ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. திரும்ப பிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து மெட்டீரியல்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த மெட்டீரியலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் மெட்டீரியலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அட்மாஸ்பியர்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்துடுங்க. அட்மாஸ்பியருக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் பிளர் இல்லை கைஸ். அந்த ஸ்னோ எஃபெக்ட் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். நீங்கள் அது ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்னோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் கைஸ், அதாவது டெம்ப்ளேட் வீடியோ. அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே பிளெண்ட் ஆகி தான் வரும். அது டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சக்கப்புறமா வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி முடிச்சக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும். ஆனால் அந்த ஃபோட்டோவிலையும் அந்த ஸ்னோ எஃபெக்ட் வர மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு அதை வந்து பிப் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு போய்டுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிஎன்ஜி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிஎன்ஜி பிப் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த தலையில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதே தான் வீடியோ எண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த கேல் இமேஜுக்கும் அந்த தலையில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட பிப்பில் வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு கைஸ். நெக்ஸ்ட் அடுத்து தான் மியூசிக் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஆட் மியூசிக் கொடுங்க. நான் வந்து எப்பவும் போல் தான் கைஸ் வீடியோவில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். சாங்கை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சாங் ஆட் ஆகிடும். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து லிரிக்ஸ் தான் கைஸ். நான் வந்து இந்த சாங்குக்கு வந்து லிரிக்ஸ் காப்பிலாம் பண்ணல, நான் வந்து டைப் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட் லைனை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சக்கப்புறமா கலர் ஆப்ஷனுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ரெண்டுமே ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கலர் வந்து உங்களோட விருப்பம் தான், அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த க்ளோ எஃபெக்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக ப்ளே பண்ணி பாருங்கள் கைஸ். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்தோட அந்த லைன் முடியுதோ அதோடு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறமா திரும்ப அதை அப்படியே வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு செகண்ட் லைனை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து அனிமேஷன் கொடுக்க மறந்துட்டாங்க, அதனால் நான் இப்போ தான் கொடுக்க போகிறோம் அனிமேஷனு. ஃபஸ்ட் ஒன் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அனிமேஷன் செக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் அனிமேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் ஒன்றா செலக்ட் பண்ணி தான் கைஸ் பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் உள்ள அனிமேஷன் கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அந்த ஃபஸ்ட் உள்ள அனிமேஷனே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ள அனிமேஷன் வந்து இந்த அனிமேஷனுக்கு சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷனுக்கு வந்து அந்த ஃபேட் எஃபெக்ட் உள்ள அனிமேஷன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அனிமேஷனையும் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரெண்டுக்குமே சூஸ் பண்ணிங்க கைஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது அனிமேஷன் கொடுக்கல, அதுக்காக தான் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம அனிமேஷன் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கைஸ், திரும்ப வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தேர்ட் லைனை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். அதாவது எந்த இடத்தோட அந்த தேர்ட் லைன் முடியுதோ அதோடு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை டெலிட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு லைனாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். இது சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணுறது. நீங்கள் ஒரு வாட்டி ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்டிக்கர் செக்ஷனுக்குள்ளே வந்து நான் அந்த பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க கைஸ், வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆட் பண்ணி முடிச்ச வீடியோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறமா ப்ளே பண்ணி பாருங்கள் கைஸ். இதோட வீடியோ முடியுது கைஸ். நீங்கள் சேவ் பண்ணும்போது மறக்காமல் 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து ஃபுல் கிளாரிட்டியோடு வரும் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், அண்ட் லவ் யூ டு ஆல் கைஸ்.